வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரங்களை மட்டும்தான் அவர் கடக்க போறார். என்னென்ன நட்சத்திரம்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகஷீரிடம், திருவாதிரை, அடுத்து புனர்பூசம், இந்த நட்சத்திரங்களை மட்டும்தான் இந்த ஒரு வருட கால ஆண்டுக்கு அவர் கடக்க போறார். இடையில பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மாசத்துக்கு அந்த அதிசாரம் எடுத்து அந்த கடக ராசியில உச்சம் பெற்று திரும்ப மிதுன ராசிக்கு வருவார். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த ஒரு வருட காலத்திற்கு உண்டான ஒரு நிலையாக இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு. இது தனுசு ராசிக்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். உங்களுடைய ராசி அதிபதி, அடுத்து உங்களுடைய சுகபோக ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல அந்த களத்திரத்துல உங்களுக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நல்ல ஒரு முன்னேற்றங்களும் தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். எந்த இடத்துல நீங்க லாக் ஆனீங்களோ, எந்த இடத்துல நீங்க உங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிச்சிங்களோ அந்த இடம்லாம் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். பிசினஸ் செஞ்சு இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரிய தோல்வியை மட்டுமே இது நாள் வரைக்கும் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பிசினஸ்ல பெரிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு வளர்ச்சின்றது இல்லை. ஏதோ நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வெளியில ஒரு பகுமானமா சொல்லிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்களே ஒழிய பெரிய அளவுக்கு அந்த பிசினஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த பிசினஸ் சம்பந்தமான அதிகப்படியான வளர்ச்சியை தான் இந்த காலகட்டம் சந்திக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்லயே போகல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா யாரையுமே அவ்வளோ சாமானியத்துல நம்பவே மாட்டாங்க. அவர்கள் கிட்ட இவங்க உண்மையா இருந்தா கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல இவங்க நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் பட்ட வலியும் வேதனையும் அந்த அளவுக்கு யாரை பார்த்தாலும் உடனே அவர்கள் இப்படிதான் அப்படின்னு கணிச்சு சொல்லக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். அதனால யாரையுமே சாதாரணமா நம்ப மாட்டாங்க. யாரையுமே ரொம்ப பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசவும் மாட்டாங்க. அதே சமயம் யாரிடத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரியான அந்த பேச்சுல வார்த்தைகள்ல ஒரு நிதானமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவர்களால நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களினுடைய சொன்ன சில அறிவுரைகளின் பேரில் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்கிறாங்க. ஆனா இவர்களினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றங்கள் இல்லை. அதை பத்தியும் இவங்க பெரிய அளவுக்கு பொருட்படுத்தவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை, நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை, அந்த தொழிலே பாத்தீங்கன்னா ஒரு அப்படியே உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி, உங்களுடைய லைஃப்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. இது வரைக்கும் செய்யாத ஒரு முயற்சிகள் எல்லாத்தையுமே இப்போ தொழில்ல செய்ய போறீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு வழிமுறையோட இருந்தீங்க. ஆனா இந்த இடத்துல செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்க போறீங்க. இவர்களோடு சேர்ந்து பயணித்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு தொழில்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு அந்த புரிதல்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சும்மாவே இல்லாட்டிலும் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி அந்த வேலையும் கிடைச்சிரும். அந்த அளவுக்கு அந்த வேலையில வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏற்கனவே வேலையை விட்டுட்டோம் அப்படின்றதெல்லாம் யாரும் கிடையாது. இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலையை விடாம தான் சில வேலைகளை நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. என்னைக்கு வேலையை விடுறீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு அந்த ஒரு நிம்மதியான உறக்கம்ன்றது இருக்காது. அதனால அதுக்கு பயந்தே பாத்தீங்கன்னா வேலையை விடவே மாட்டீங்க. சில பேர், அதாவது 100ல ஒரு 10 பேர் வேணா பாத்தீங்கன்னா
ஆனா அந்த வேலையை விட்டு ரொம்ப தெனாவட்டா திரியிற ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த வேலை இல்லைன்னா என்ன, எனக்கு நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மன தைரியத்தோடு இருக்கிறவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். அதுல 100க்கு ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த சதவீதம் ஆகப்பட்டது ரொம்ப குறைவுதான். அதனால தெம்போடையும், அதாவது வேலையில நிறைய மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை சந்திக்கக்கூடியவர்கள். இந்த இந்த அலுவலகத்துல இவங்க இல்லைன்னா அந்த வேலையை யாராலையும் செய்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த வேலையில திறமையை அதிகமாக காட்டுபவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த வேலைக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். யாரெல்லாம் உங்களை ஆபீஸ்ல எதிர்த்து நின்று உங்களை தலைகுனிய வச்சாங்களோ அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதை கேட்டதுல இருந்தே இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணுவீங்க, ஆஹா நமக்கு இன்னமே வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட இருப்பீங்க. கண்டிப்பா அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருந்து, அதாவது இந்த மே மாதத்துல இருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலையில சரி, அலுவலகத்துல சரி, உங்களுடைய நிரந்தர வேலையிலையும் ஒரு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள். பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறீங்க, இப்போ பெரிய பெரிய துறையில, அரசாங்க துறையில, டிஃபென்ஸ், நேவி, இன்ஜினியர், டாக்டர்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா லாயர்ஸ், இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலியோட சில சந்தர்ப்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஃபேமிலியே இல்லை, நான் பார்க்கவே இல்லை, அவங்களோட நான் டிராவல் பண்ணியே ரொம்ப வருஷமா ஆச்சு, அவங்களோட உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பல மாதங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளில் இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்காக அந்த ஃபேமிலிக்காக சில நேரத்தை ஒதுக்குவதற்குண்டான ஒரு நேரமாக தான். அங்கதான் அந்த சுகஸ்தானாதிபதி செயல்படுறார். எந்த ஆசையை நோக்கி நம்ம அங்க பயணிக்கிறோமோ அந்த ஆசை நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய கடன்களை எல்லாத்தையுமே அடைத்து, தன்னுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய அந்த எல்லா பாரத்தையும் குறைத்து, அவங்களுக்கு என்னென்னலாம் நீங்க வச்சிருந்தீங்களோ, பெண்டிங் வச்சிருந்தீங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் தான். இந்த ஒரு வருடத்துல நீங்க உழைக்காத உழைப்பே இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா உழைப்பீங்க. நல்ல வருமானம், நிறைய வளர்ச்சிகள், அடுத்து நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். சொத்துக்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு பாக்கியமே இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் வேற எது மூலமாவது நீங்க அந்த வருமானத்தை உங்களுடைய ஃபேமிலிகளுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் மிக பெரிய அளவுல ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுடைய தொழில் ரீதியாக, உங்களுடைய வேலை ரீதியாக எல்லாப்படியான வளர்ச்சியும், உங்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன செலவுகள்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நல்ல வாழ்க்கைய ஒரு நல்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் ரொம்ப வருடமாக, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாச்சு அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சு என்ஜாய் பண்ண காலமே போச்சு. அந்த அளவுக்கு இருந்தாங்க. இப்போ இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் அது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோட, ஒரு ஆடம்பர செலவுகளோடு, இந்த பணமே கரைஞ்சாலும் பரவாயில்லன்னா என்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரியாக சில ஆடம்பர விஷயத்துல அதிகமாக நாட்டம் செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.